சில பேர் இந்த ஜோதிட சாஸ்திரங்களெல்லாம் ஒத்துக்காமல் இருக்கான். ஆண்டாள் முதல் பாடலில், திருப்பாவில் முதல் பாடல்லே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான்னு சொல்லி அந்த சந்திரனை பற்றி பேசுகிறார், அந்த பௌர்ணமி பற்றி பேசுகிறார். அது மட்டும் கிடையாது, இடையில ஒரு பாட்டில் வியாழன் உறங்கிட்டு வெள்ளி எழுந்திட்டுன்னு ஒரு பாடலில் வரும். இந்த மாதிரி அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை முழுக்கவே பார்த்தேன்னா ஜோதிட சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டே ஒவ்வொன்றும் ஆண்டாள் பேசியிருக்கா. 27ஆம் பாசுரத்தில் ஏன் கூடார வெள்ளி சொன்னான்னா அதுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் அர்த்தம் இருக்குது. இது மாதிரி ஆண்டாள் ஜோதிடத்தை ரொம்ப ரொம்ப ஜோதிடங்கள், கிரகங்கள், இந்த வானியல் சாஸ்திரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இறைவனை அடைவதற்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோம். ஏன் மற்ற நாள்லாம் போனால் சொர்க்கத்துக்கு போக மாட்டோமா? ஏன் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி சொல்கிறோம்? இது எல்லாமே ஜோதிட சாஸ்திரத்தை அடிப்படையாக தான் ஆண்டாள் பேசியிருக்கிறான்.